அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி ஸித்னி இல்மா. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சம்பவம் பற்றி பார்க்கலாம். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அன்றைய காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் ஒரு 3 பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தவங்க விண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், இன்னொருத்தவங்க அவங்களுடைய தலையில் முடியே இருக்காது, சொட்டு தலையாக இருக்கும் அவங்களுடைய தலை, மூன்றாமவங்க கண் பார்வை இல்லாதவங்க. இந்த 3 பேரும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறதுக்காக ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். மலக்கு முதல்ல அந்த மனிதரிடத்துல வராங்க. வெண்குஷ்டம் இருக்குது இல்லையா, அவங்கள்ட்ட வராங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்கும்போது, ஆமாம் என்கிட்ட இந்த வெண்குஷ்டம் இருக்குது, அதனால் மக்கள் என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க, என்கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க, லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மலக்கு அவங்கள தடை விடுவாங்களாம். அந்த வெண்குஷ்டம்லாம் நீங்கி அழகான தோல் கிடச்சிடுமா, அழகான உருவத்தில் மாறிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க சொல்ல, ஆமாம் எனக்கு ஒட்டகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அந்த மலக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குட்டி உண்டான ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதே மாதிரி மறுபடியும் அந்த தலையில் முடி இல்லாமல் சொட்டையாக இருந்தாங்க இல்லையா, முடியே இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வருவாங்களாம். அப்போது மலக்கு கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு முடியே கிடையாது, இதனால் மனிதர்கள் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு அது தாங்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே மலக்கு என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு முடியை வர வச்சுடுவாங்களாம். வர வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குட்டி உண்டான மாட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதே மாதிரி 3வது அந்த கண் பார்வை இல்லாதவங்கள்ட்ட வருவாங்களாம். உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்கும்போது, எனக்கு கண் பார்வை தெரியாது, அதனால் என்ன ரொம்ப மிகுந்த சிரமமாக இருக்குது, என்னால் நார்மலான ஒரு லைஃப் வாழ முடியல, பூமியில் இந்த வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது, கண் பார்வை தெரியலன்னா வாழ்கிறது கஷ்டம் தானே, அதை அவங்க சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த மலக்கு அவங்களுக்கு பார்வையை கொடுத்துட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்களாம். நம்ம எனக்கு ஒரு ஆடு வேணும்னு சொன்னோன்னே ஒரு குட்டி உண்டான ஆட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இப்போ கொஞ்ச நாள் போகுது, மாஷா அல்லாஹ் அந்த வெண்குஷ்டம் நீங்கி சுகமடைஞ்சாரே அவருக்கு ஒரு குட்டி உண்டான ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனது. அதில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சு பல்கி பெருவி ஒரு ஒட்டக மந்தையாகவே ஆயிடுச்சு, அது ஒட்டக பண்ணையாகவே அது ஆயிடுச்சு. அதை மாதிரி தலையில் முடி இல்லாமல் இப்போ தலையில் முடி வளர்ந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குட்டி உண்டான மாட்டை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, இப்போ அது பல்கி பெருகி ஒரு மாட்டு பண்ணையாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கண் பார்வை இல்லாமல் இப்போ கண் பார்வை வந்தது இல்லையா, அவங்களுக்கு ஒரு குட்டி உண்டான ஆட்டை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அது பல்கி பெருகி ஒரு பெரிய ஆட்டு மந்தையாகவே ஆயிடுச்சு, ஒரு ஆட்டு பண்ணையாகவே இதாகிடுச்சு. இப்போ 3 பேருமே நல்ல செல்வ செழிப்பான நிலைமையில் ரொம்ப பரக்கத்தாக ரொம்ப ஹைராக வாழ்கிறாங்க. இப்போ மறுபடியும் அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறதுக்காக அந்த மலக்கை 3 பேரிடமும் அனுப்புகிறான் மாறு வேஷத்தில். அப்போ அந்த மலக்கு ஒரு முசாஃபிர், ஒரு பயணி வேஷத்தில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வெண்குஷ்டமாக இருந்து பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போகிறாங்க. போயிட்டு எனக்கு ஏதாவது தாங்கலை, நான் முசாஃபிராக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தாங்கலை அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட தரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாராம். ஆனால் அவர்கிட்ட ஒட்டகம் பண்ணையே இருக்குது. அப்போது மலக்கு சொல்வாராம், நீங்கள் முதல்ல வெண்குஷ்ட ரோகியா இல்லையா, அல்லாஹ் உங்களை அதை விட்டெல்லாம் மாற்றி நல்ல ஒரு சருமத்தை உங்களுக்கு வழங்கினா, நல்ல இப்போ பரக்கத்தையும் அல்லாஹ் தந்திருக்கானே, அல்லாஹ்க்காக நீங்கள் ஒன்றும் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்லுவாங்களாம், யார் அப்படி சொன்னான், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே, இதெல்லாம் எங்கள் மூதாதைகள்கிட்டயே இருக்கிற சொத்து, நான் அதுவும் இல்லாமல் நான் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்படவும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், அப்படியா, அப்போ நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை மாதிரியே ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அந்த ஒட்டக பண்ணையும் காலியாகி அவருடைய தோல் நோய் மறுபடியும் அவருக்கு வந்துடுமா. ஏன்டா முன்னாடி அவர் அப்படி தானே இருந்தார், அதே போல் அங்கன்னு தானே மலக்கு சொல்லிட்டு போனாங்க, அது அப்படியே ஆகிடும். அதே மாதிரி அந்த தலையில் முடி இல்லாமல் மறுபடியும் முடி வளர்ந்துச்சு, அவங்கள்ட்ட வருவாங்க மலக்கு. அவங்கள்ட்ட இதே மாதிரி கேட்பாங்க, நான் முசாஃபிராக இருக்கிறேன், நான் ஒரு வழிபோக்கனாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தர முடியுமா, கஷ்டமாக இருக்குன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, தர முடியாதுன்று வரான். அப்போ அவர் சொல்வாராம், அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ செல்வத்தை தந்திக்கிறான், உங்கள் தலையில் முடியை முளைக்க வச்சுக்கிறான், அதுக்காக வேண்டியா நீங்கள் தரக்கூடாதான்னு சொல்லும்போது இவரும் அதே பதில் தான் சொல்வாராம், யார் சொன்னால் எனக்கு முடி எப்போவுமே இருக்குது, அதே மாதிரி இதெல்லாம் எங்கள் மூதாதைகளோட சொத்து, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படியா நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஆயிருங்கன்னு மலக்கு சொல்லிடுவாளாம். ஸோ அதனால் அவங்களுக்கு மறுபடியும் முடி இல்லாமல் போயிடுமா. அந்த மாட்டு பண்ணையும்
இல்லாமல் ஆயிடுமா. ஏன்னா அவர் முன்னாடி அப்படி தானே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கண் பார்வை இல்லாமல் கண் பார்வை தெரிஞ்சுதே அவங்கள்ட்ட வருவாங்களாம் மலக்கு. அப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், நான் ஒரு முசாஃபிராக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ நிறைய வச்சுருக்கீங்களே, ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களா, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், அல்லா தான் இன்னைக்கு இது எல்லாமே தந்தான், நான் அல்லாவிற்காக தரமாட்டேனா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, அல்லாஹ் அவங்க எல்லாருமே சோதிக்க தான் என்னை அனுப்பி வச்சான், மற்ற 2 பேரும் அந்த சோதனையில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செல்வங்களில் மென்மேலும் அல்லாஹ் பரக்கத் தருவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்போ அவங்களுடைய கண் பார்வையும் ரொம்ப அழகாயிடும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொத்தும் அழியாமல் ரொம்ப நிரந்தரமாக ரொம்ப பரக்கத்தாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நம்மள்ட கிடையாது, அல்லாஹ்வுடையது. நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸோ பணமோ எல்லாமே அல்லாஹ்க்கு சொந்தமானது. இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற செல்வமின்மையோ ஸ்டேட்டஸ் கம்மியானதோ அதுவுமே அல்லாஹ்க்குரியது தான், எல்லாமே அல்லாஹ்க்குரியது தான். அல்லாஹ்ட கற்பனைப்படி அவனுடைய நாட்டப்படி எல்லாருமே படைச்சிக்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் தந்தானா அது நமக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக தந்திக்கிறான். நம்ம அப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட இல்லைன்னா அப்போ நம்ம என்ன அல்லாஹ் இடத்துல பெரிய உயர்த்தியானவங்களா, இல்லை அவங்க தாழ்ந்தவங்களா? இல்லைனா அல்லாஹ் துல்ம் செஞ்சிருவானா, யாருக்கும் அநியாயம் செஞ்சிருவானா? நவுதுபில்லா. அவனுடைய படைப்பினங்கள் அத்தனை பேரும் சமம் தானே. இன்றைக்கி நம்ம ஒரு ரோட்டில் ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், அங்கே பாவம் போல் எந்த ஒரு வழியுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு யாசம் கேட்குறவங்களுக்கும், அதே ரோட்டில் கார்லேயோ பைக்லேயோ பயணம் செய்கிற நமக்கும் அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா? இறைவனிடத்துல அவங்களும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த நிலைமை, நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை? அப்போ அல்லாஹ் அநீதி செஞ்சுட்டானா? நவுதுபில்லா, அப்படி ஒரு நாளும் கிடையாது. அல்லாஹ் நம்மளை சோதித்து பார்க்குறான். இப்போ நம்ம கொடுத்துக்கிறோன்னா அதில் அவன் வந்து பெருமை கொள்ளாமல் எல்லாருக்கும் கொடுத்து உதவுறானா, அவனுக்கு ஒரு விஷயம் கொடுத்தோன்னா அதன் மூலமாக பிறருக்கு நன்மை செய்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேண்டிய மட்டும்தான். இந்த துனியா நமக்கு வெறும் டெஸ்ட் எழுதுகிற ஒரு விஷயம் தான், இதோடைய ரிசல்ட் நமக்கு மறுமையில தான் கிடைக்க போகுது. அதனால இன்ஷா அல்லாஹ் அவன் தந்ததை எதுவாக இருந்தாலும் அவனுடைய பாதையில் செலவு பண்ணணும். அது பேரோ புகழோ செல்வமோ ஆரோக்கியமோ, அவன் தந்ததை அவனுடைய பாதையில் செலவு பண்ணுறது தான் ஒரு நீதியான அடிமையாக நம்ம அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாவும் அவனுடைய ரசூல் ஹபீபனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பொருந்தி கொள்கிற விதத்தில் நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் நம்மை சார்ந்தவரும் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலும் தௌஃபீக் செய்வார். அல்லாஹ் ஆமீன். பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.